உலகம் முழுவதிலுமே தற்பொழுது நிகழ்ந்து வருகின்ற அதிதீவிரமான வானிலை நிகழ்வுகள் காரணமாக குறிப்பாக காலநிலை மாற்றத்தினால் ஏற்படுத்தப்பட்டுள்ள அதிதீவிர வானிலை நிலைமைகள் காரணமாக மக்கள் இடம்பெயர்கின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது. மிக முக்கியமாக ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்திற்கும் இடைப்பட்டிருக்கின்ற துவாலு என்ற தீவு, அதாவது ஒரு தனி நாடு, காலநிலை மாற்றத்தினால் தங்களுடைய நாடு, குறிப்பாக கடல் மட்ட மாற்றத்தினால் தங்களுடைய நாடு முழுமையாக பாதிக்கப்படும் என்ற அடிப்படையில் அண்மித்திருக்கின்ற பெரிய நாடுகளிடம் சுற்றுச்சூழல் அகதிகளுக்கான புகலிட கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றது. அதே போன்று உலகின் பல நாடுகளிலும் மக்கள் பிராந்தியங்களுக்குள்ளாக இடம்பெயர்கின்ற சூழ்நிலையை காண முடிகின்றது. குறிப்பாக நீர் தேவை நிறைவு செய்வதன் பொருட்டு, அல்லது கடல் மட்ட மாற்றத்தை எதிர்கொள்வதன் பொருட்டு, அல்லது நிகழ்கின்ற அதிதீவிரமான வானிலை நிகழ்வுகளான வறட்சி மற்றும் வெள்ளங்கள் போன்றவற்றை தவிர்ப்பதற்காக மக்கள் குறித்த பிராந்தியங்களிலிருந்து இன்னொரு பாதுகாப்பு என்று கருதப்படுகின்ற பிராந்தியங்களுக்கு இடம்பெறுகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது. இன்று வரை இலங்கையில் ஒப்பீட்டு ரீதியில் உலகின் ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த காலநிலை மாற்றம் தொடர்பான அகதிகளின் எண்ணிக்கை குறைவாக அல்லது இல்லை என்றே குறிப்பிடலாம். ஆனால் எதிர்காலத்தில் இந்த காலநிலை மாற்றத்தினுடைய தீவிரமான நிகழ்வுகள் அதிகரிக்கும் பட்சத்தில் மக்கள் பிராந்தியங்களிலிருந்து இன்னொரு பிராந்தியங்களுக்கு சென்று குடியேறுகின்ற நிலைமையும், அல்லது தங்களுடைய வாழிடங்களை கைவிட்டு புதிய வாழிடங்களை உருவாக்குகின்ற சூழ்நிலைகளும் எதிர்காலத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இலங்கை கடந்த 8 ஆண்டுகளாக உலகின் காலநிலை மாற்றத்தினால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளின் பட்டியலில் முதல் 10 இடங்களுக்குள் இருப்பது என்பது எதிர்காலத்தில் இலங்கை ஒரு காலநிலை மாற்றத்தினால் அல்லது சுற்றுச்சூழல் பிரச்சனைகளினால் பாதிக்கப்படுகின்ற அகதிகளை கொண்ட ஒரு நாடாக மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன.